அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த லெந்து காலத்தில் சிலுவையை பற்றின உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஜனத்துக்கு நிச்சயமா இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறார். எதெல்லாம் வீக்கா இருக்கோ, எதெல்லாம் முடியாம இருக்கோ, எதெல்லாம் இயலாம இருக்கோ, எதெல்லாம் படிப்பா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பு வீக்கா இருக்கு, உடம்பு வீக்கா இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம், பரிசுத்தம், ஆமேன், அபிஷேகம், ஊழிய பாதை, குடும்பத்தில் உள்ள பொருளாதாரம், குடும்பத்தில் சமாதானம், ஒருவேளை பலவீனமாய் தளர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, சிலுவையை பற்றின உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கிற தாகமுள்ள தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு பலனை கொடுத்து அனுப்புவாராம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பலனை கொடுத்து அனுப்புவார். இன்னைக்கு எதை ஆண்டவர் நம்ம கூட மையமாய் வைத்து பேச போகிறார்? உங்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நல்லா கவனிக்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் இருப்பான். ஏன் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால், உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அனுப்ப. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுத்து அதன்படி ஆசிர்வதிப்பார். ஆபிரகாமையும் தேவன் அப்படியே ஆசிர்வதித்தார். நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார். கொலோசையர் 2:14, 15 நானே படிக்கிறேன். கொலோசையர் 2:14-15 பைபிள் கொண்டு வந்தவங்க அந்த பகுதியை எடுத்து வைத்து கொள்ளணும். உங்க கண் கேமரா வசனத்தை படம் பிடிக்கணும், வாய் அதை அசை போடணும். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நீங்க ஆண்டவர் பிரகாரத்தில் வந்திருக்கிறீங்க. யாரை தேடி? இயேசு கிறிஸ்துவை தேடி. அவர் எப்படிப்பட்டவர்? சிலுவையில் வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர். அவர் எப்படி உங்களுக்கு பேசுறாருன்னா, உங்களுக்கு எதிரடையாக, ஆமேன், உங்களுக்குன்னா கணவன், மனைவி, மகன், மகள், மருமகன், மருமகள், பேர பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த குடும்பம், குடும்ப உறவு, உங்களுக்கு தந்த வேலை, தொழில், ஊழியம், ஆமேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம், பரிசுத்தம், இவைகளுக்கு விரோதமாக சத்துரு வைத்திருக்கிற கையெழுத்தை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி குலைத்து போடுகிறாராம். அப்படின்னா அழிச்சு போடுறாராம். குலைச்சு போடுறதுன்னா, பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிள்ளை ஓடி வந்து அவ்வளத்தையும் கலைச்சு போடுறோம் பாருங்க. அதே போல சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வைத்திருந்த தடை, உங்களுக்கு விரோதமாய் வைத்திருந்த ஆயுதம், அது என்ன தடை, என்ன ஆயுதம்? சமாதான குறைச்சல், மெண்டல் டிப்ரெஷன், சில டார்ச்சர், கடன் பாரம், வியாதி, மந்திரம், போராட்டம், ஆமேன், கொடிய போராட்டங்கள், வழக்குகள், பிரச்சனைகள். ஐயா, நாங்கள் எதை எடுத்தாலும் வாய்க்கவே மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் எனக்கு அதில் ஒரு வெற்றியை பார்க்கவே முடியல. படிப்புல, மார்க்கில், வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், உலகத்தில் பின்னடைவுக்கு மேல பின்னடைவை சந்திக்க காரணமாயிருந்த சத்துரு, ஆமேன், நமக்கெல்லாம் ஒரு பெரிய சத்துரு இருக்கிறான். அவன் பிசாசு. அவனுடைய வேலை அழிக்கவும், கொல்லவும், திருடவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரானாம். ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள சில பாவம் என்னும் பிசாசு, சாபம் என்னும் பிசாசு, வியாதி என்னும் பிசாசு, வறுமை, தரித்திரம், சண்டை என்கிற அந்த பிசாசு உங்களை நிம்மதியாவே வாழ விடக்கூடாது, சமாதானமாகவே வாழ விடக்கூடாது என்று அவன் வைத்திருந்த கையெழுத்து இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குலைக்கப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் ஒன்னு டிக்ளேர் பண்றாரு. சிலருக்கு ஜெபிக்க ரொம்ப ஆசை, கர்த்தருக்குள்ள வளர ஆசை, ஆனா ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஒரு ஆவிக்குரிய போராட்டம், மந்தப்படுத்தும் ஆவி, கன நித்திரையின் ஆவி, கண்ணை கட்டும் ஆவி. சிலரை குறித்து காலையில் நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றை சொல்ல சொன்னார். பொது வீதியில ஜெபிக்கிறீங்க, ஆமேன், குழுவாய் இணைந்து ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வந்தா ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துல தனிமையா வந்தா ஜெபிக்கீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில தோல்விக்கான காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். உங்க அறை வீட்டுக்குள்ள நீங்க கதவை பூட்டி உங்க அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் தனி ஜெபத்துல நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, இடிக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க. ஒரு நாள் ஜெபிச்சாலும் பல நாட்கள் உங்களால ஜெபிக்க முடியல, அதனாலதான் சில தோல்வி. ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு அந்த தனி ஜெபத்துக்கு விரோதமாக அரைக்கதவை பூட்டி நானும் என் ஆண்டவரும் எப்படி மரியாள் அவ்வளவு பெரிய அலுவல்களுக்கு மத்தியில தேவ சமூகத்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாலோ அப்படி உங்களால உட்கார முடியாம இருக்கிற உங்களுக்கு விரோதமான பிசாசின் போராட்டத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். கைகளை கொஞ்சம் தட்டலாம. உங்களை பார்த்து சொன்னாரா அல்லது வேற யாரையோ பார்த்து சொல்லிட்டாரா? உங்களை பார்த்து தான் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க முகத்தை பார்த்தா ஏதோ 2 மணிக்கு மிட் நைட்ல செய்தி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. தனி ஜெபம் அதுதான் தோல்விக்கு காரணம். ஆமேன். ஆனா இன்று இரவு கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போட்டு கொண்டிருக்கிறார். அந்த கட்டை, ஆமேன், அந்த தடையை, ஆமேன், அந்த ஜெபத்துக்கு விரோதமான பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுவாராம், குலைத்து போடுவாராம். அது மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்க குடும்பத்துல ஆமேன் சில நாட்கள் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு அமுக்கம், ஏதோ ஒரு கிறக்கம் உங்களை பலவீனப்படுத்துது. உங்க மகனை, உங்க மகளை, உங்க குடும்பத்தை, உங்க வருமானத்தை, உங்க தொழிலை, உங்க சரீரத்தை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த சாத்தான், அவன் மேல் இருக்கக்கூடிய அந்த துரைத்தனத்தை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் இன்று ராத்திரி வெளியரங்கமான கோலமாக்கி, ஆமேன், அவைகளின் மேல் வெற்றி சிறந்தவர். இனி நீங்களும் ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற வேதனை, வலிகள், பாடுகள், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயம், ஆமேன், சிந்தைக்குள் இருக்கக்கூடிய காயம், மன விரக்தி, செய்வது அறியாது திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைமைகளையும் இன்று ராத்திரி கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, இந்த நாட்களுக்கு பிறகு தோல்வியை அல்ல, தடைகளை அல்ல, மந்தத்தை அல்ல, கோணல் மாணல்களை அல்ல, இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். தடைகள் தகர்க்கப்படுகிறது. நான் பார்க்கிறேன், அநேக வீட்டுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உங்க நிலத்துக்கு விரோதமா, அதுல ஒரு நாளும் ஆனந்த களிப்பே வர முடியாதபடி காணப்படுகிற அத்தனை கட்டுகளும் இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. நான் இங்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இதே வேளை ஆமேன் ஆமேன் என்று ஆமோதித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் வீட்டை விட்டு, அறையை விட்டு, பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு அந்த பொல்லாத சத்துருவின் கையெழுத்து அழிக்கப்பட்டு அந்த சாத்தானுடைய வீரியம், சிலருடைய வீட்டுக்குள் வாதையின் ஆவி, கொள்ளை நோயின் ஆவி, பொல்லாப்பின் ஆவி, சில பேருடைய வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகள், கோபாக்கினைகள், கசப்புகள், வீட்டுக்குள்ளேயே ராஜ்யம் பிரிந்திருக்கிறது. பழி வாங்கும் ஆவி, இவைகள் அத்தனையையும் ஆண்டவர் இன்று ராத்திரி ஆமேன் வேரோடு கூட வெட்டி போடுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இனி நான் விசுவாசிக்கிறேன், இன்று இரவு நீங்கள் கூட்டத்தை முடித்து உங்கள் வீட்டை திறக்கும் பொழுது அங்கு ஒரு பிரசன்னத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சகையோடு கூட அவன் வீட்டுக்கு போனது போல இன்று ராத்திரி அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிப மகளே, உன்னோடு இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவே கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய சொத்து இயேசுப்பா தான். என் ஆசையெல்லாம் இயேசு,
என் அன்பெல்லாம் இயேசு. ஆமேன் சொல்லுங்களேன். அவரை கூட்டி கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன் சொல்லுங்க. இனி உங்க காரியம் ஜெயமா மாறும். திருமண காரியம், கற்பத்தின் கனி, ஆமேன், கடன், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீதிமன்றத்தில் உள்ள வழக்குக்கான ஜட்ஜ்மெண்ட், நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம், இதெல்லாம் கை கூடாம நெடுங்காலமா காத்திருந்து இருதயத்தில் இழைத்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களுக்கு பிறகு ஜெயம் வரும். ஆமேன். தொட்டது துளங்கும், செய்வது வாய்க்கும், நினைப்பது நடக்கும். சும்மா நடக்காது. நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்து கொடுக்க போறாங்க. விவரிக்கப்படத்தகாத, பிரமிக்கத்தக்க, ஆச்சரியம் மூட்டக்கூடிய அதிசயமான காரியத்தை உங்கள் கண் காண போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க அழுகைக்கெல்லாம் முடிவு வரப்போகுதான். ஆமேன் சொல்லுங்களேன். நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க காத்திருப்பு முடிவுக்கு வரும் நாளுக்கு வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இப்படி. ஆமேன். இந்த பாருங்க, யோவான் 16:33. எப்படி பிரதர் எங்களுக்கு வெற்றி வரும்? என் வாழ்க்கையில நான் தனிமையாய் போராடுகிறேன், ரொம்ப போராட்டமா இருக்க. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எப்படி ஜெயிக்க போறோம்? எப்படி இந்த காரியம் வாய்க்க போகுது? எப்படி என் மகன் படிச்சு கரைச்சேற போறான்? என் மகளை நான் வாழ வைக்க போறேன்? எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க போறேன்னா, அதுக்கு முன்மாதிரியா இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமேன். அவர் ஜெயித்திருக்கிறார்னா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் ஜெயம் வரும். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த இயேசு சொல்லுகிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். சரி, அவரு ஜெயிச்சிட்டாரு, ஓகே. அப்போ நான் எப்படி ஜெயிப்பேன்? மத்தேயு 28:20, மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க தனிமையாவே இல்லை. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஒத்தையில இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, என் இருதயத்தை புரிஞ்சு கொள்ளவே யாரும் இல்லை, நான் நல்லதுக்கு தான் என் குடும்பத்துல சொல்றேன், ஆனா என் குடும்பத்துக்கே நான் பகையாளியாய் மாறுகிறேனே, எனக்கு யார் உண்டு? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நீங்க தனிமையானவங்க இல்லை. ஏதோ இன்னைக்கு கூட்டத்துக்கு வர்றதுனால இன்னைக்கு மட்டும் இருக்க மாட்டாரு. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னுடனே இருப்பேன். நீ திக்கற்ற பிள்ளை அல்ல. ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க கைவிடப்பட்ட பிள்ளை இல்லை. நீங்க சிலர் கேட்குறீங்க, எனக்கு அறிவே இல்லாம போச்சே, நான் ஞானமே இல்லாம போயிட்டேனே, நான் படிக்காம போயிட்டேனே. சிலர் சொல்லுவீங்க, நான் படிச்சும் முட்டாளா இருக்கேனே, நான் இப்படி பலவீனமா ஆயிட்டேனே. ஆமேன், எனக்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை, காசு இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்லட்டா, இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைங்கிறவருக்கு ஒருத்தர் கூடவே இருக்கிறார், இயேசு. ஆமேன். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த இடத்துக்கு சும்மா வரல, வேடிக்கை பார்க்க வரல, ஏதோ போயிட்டு வருவோன்னு வரல. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் பிதா ஒருவனை தன்னிடத்தில் இழுத்து கொள்ளாவிட்டால் அவங்க ஏசப்பாட்ட வரவே முடியாது. அப்படின்னா உங்களை ஏசப்பா அந்த உலகத்துல இழுத்து கொண்டு இந்த மாலை வேளையில அவர் பாதத்துல வச்சிருக்கிறாருன்னா ஒரே நோக்கம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாராம். ஆமேன் சொல்லுங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர்
பேதைகளை, பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உடம்புக்குள்ள ரொம்ப பலவீனம், ரொம்ப பலவீனம், ரொம்ப வலி, ரொம்ப மயக்கம், ரொம்ப கிறக்கம், ரொம்ப நாள் என் உடம்புல உயிர் இருக்குமா, நான் ஓடுவனா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. ஆமேன் சொல்லுங்க. நீங்க பயப்படுகிற படி அல்ல, வேண்டிக் கொள்ளுகிற படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன் சொல்லுங்களேன். இதோ ஜீவ தண்ணீரான கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆமேன் வாயிலிருந்து புறப்படுது. எதுக்கு தெரியுமா? உங்களை செழிப்பாக்குவதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமேன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமேன், நான் அவன் தேவனாயிருப்பேன். இவ்வளவு நாளும் நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டாரு. நான் வெற்றி சிறந்தவர் எங்க? கல்வாரி சிலுவையில். அப்படின்னா நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை நான் உனக்கு முன்னாடி வந்து ஜெயித்திருக்கிறேன். அதனால நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கும் ஜெயம்னு சொல்றாரு. இப்போ ஜெயம் கொள்ள போகிற நீங்க இனி எல்லாவற்றையும் சுதந்தரிக்க போறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். வேண்டாமா? ஆமேன். சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, சுக வாழ்வை, திடகாத்திரத்தை, தீர்க்காயுளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கும் ஜெபத்தை, வேத வசனத்தில் நடக்கிற அனுபவத்தை, இம்மையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தை, மறுமையில் இதோ சீக்கிரம் வருவேன் என்று சொன்ன இயேசு, வரப்போகிற அந்த தேவன், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வருகையின் நாள், அவர் ஏற்படுத்தி வைத்த மத்திய ஆகாய சந்திப்பு, பரலோகத்தில் உள்ள மணவாட்டி சபை, யாவற்றுக்கும் உங்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். இவ்வளவு காலமும் எதை அனுபவிக்க முடியாம சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, கொடிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நிம்மதி பெருமூச்சு இல்லாம, ஆமேன், ராஜாமங்களில் கூட நடுராத்திரியில் எழும்பி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் புலம்பல்கள் அத்தனையும் ஆனந்த களிப்பாக மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இனி ஜெயம் கொண்ட பிள்ளை ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய், ஐஸ்வரியத்தை சுதந்தரிப்பாய், சமாதானத்தை சுதந்தரிப்பாய், தீர்க்க ஆயுளை சுதந்தரிப்பாய், நித்திய ஜீவனையும் சுதந்தரிப்பாய். கர்த்தர் உங்கள் தேவனாயிருப்பார். ஆமேன் சொல்லிருங்க பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லித்தரேன். செய்திக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம், எதை மறந்தாலும் நல்லா கவனிங்க. ஒரு வீடுன்னு இருந்தா அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய வசதியான லாக்கர் இருக்கலாம், மெத்த இருக்கலாம், டிவி இருக்கலாம், இதெல்லாம் இயக்கிறதுக்கு கரண்ட் இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா பொழப்பே நாறிடும். அந்த வீட்டுக்கு தண்ணி சப்ளை வேணும். தண்ணி இருக்கலாம், போர்வெல்ல இருக்கலாம், அது எங்கே வரணும்? டேப் வழியாக கிச்சனுக்கு வரணும், பாத்ரூமுக்கு வரணும், வாஷ் பேஷனுக்கு வரணும். அதே போல உங்களுக்கு நல்ல சபை இருக்கலாம், நல்ல போதகர்கள் இருக்கலாம், ஊழியக்காரர்கள் இருக்கலாம், உங்களுக்கு கூட ஜெபம் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பொழப்பு நாடுறது போல இருக்கு. காரணம், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில தான் காலையில் எழும்பி சந்திக்கவும் ராஜாமத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய டேப் இருக்கு. அதுதான் கல்வாரி சிலுவை. அதுக்கு முன்னாடி வரணும். ஆமேன் சொல்லுங்க. எப்படி பாத்திரம் விளக்கிற வாஷ் பேஷன்ல பாத்திரத்தை அலசுறோமோ, ஆமேன், அப்பப்ப நம்ம பாத்திரத்தையும் உள்ள அலசணும் கல்வாரி சிலுவையில். ஆமேன் சொல்லுங்களேன்.
நிறைய பேர் 40 நாள் சிலுவையை கடைபிடிப்போம், ரத்தத்தை கடைபிடிப்போம், சிலுவம்போம், ரத்தம்போம். ஆனா அந்நிய பாஷை தெரியலாம், அபிஷேகம் தெரியலாம், ஆவியானவர் இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்க அஸ்திபாரம், உங்க ஆரம்ப ஜெபம் எங்கே இருந்து ஆரம்பமாக வேண்டுமானால் இப்படி ஜெபிக்கணும். அப்பா பிதாவே, உம்முடைய மகளாகிய நான், மகனாகிய நான், ஆண்டவர் என்னையும் என் கணவனையும் என் மனைவியையும் என் மகனையும் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன்பா. எனக்காக, என் குடும்பத்துக்காக பரிகாரம் பண்ணி சிலுவையில் நீங்க அடிக்கப்பட்ட உங்க ரத்தம் இருக்கே, அந்த இயேசுவின் ரத்தம் நான் இப்ப ஜெபிக்கிற இந்த நேரம் என் ஆவிக்குள்ள இறங்கட்டும், ஆத்மாவுக்குள்ள இறங்கட்டும், சரீரத்துக்குள்ள இறங்கட்டும், என் கணவனுக்குள்ள, என் மகனுக்குள்ள, என் மகளுக்குள்ள, தூர இடத்துல இருக்கிற என் மருமகனுக்குள்ள, என் மருமகளுக்குள்ள, என் பேர பிள்ளைகளுக்குள்ள, இயேசுப்பா உங்க சிரசின் ரத்தம், உங்க கரத்தின் ரத்தம், உங்க விலா எலும்பில் இருந்து குத்தப்பட்டது நிமித்தம் சிந்தப்பட்ட செந்நீர் கலந்த ரத்தம், பிசாச காலுக்கு கீழே மிதிச்சிங்களே அந்த கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தம் சிந்தப்பட்ட சாத்தானை ஜெயித்த ரத்தம் என்று அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்க, பிசாசு நடுங்குவான். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்களேன். நான் டெய்லி 365 நாளும் சிலுவைன்னு என் வாயில வரும், ஏசப்பா ரத்தோன்னு வரும், அப்படி சொல்ற அனுபவம் உள்ளவங்க கை தூக்குங்க. உண்மையா? ஒரு 4 பேர் தான் இருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுவோம், தோத்துறோம்னு சொல்லிடுவோம், ஆனா சிலுவை அறிக்கையிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை மறந்துடவே கூடாது. எது ஏன் பலவீனம் வருது? சிலுவையை பற்றின வார்த்தை வாயில வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் வித்தியாசமா பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஊழியக்காரரா பேசுனது தானையா பேசுவாரு, டெக்னிக்கா சொல்லி கொடுக்கணும். அதனால என்ன லாபம்? நான் கவனிச்சு பார்த்தேன் கொஞ்ச நாளா, நிறைய பிரசங்கியார்கள் வந்துட்டோம், நிறைய பிரசங்கம் வந்துட்டு, நிறைய சபை வந்துட்டு, யூடியூப்ல நிறைய சேனல்கள் இருக்கு, லைவ் ஓடுது, அது ஓடுது, எல்லாம் ஓடுது. எல்லாரும் பாக்கெட் வச்ச நைட்டிக்குள்ள யூடியூப் பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் சமையலே பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துட்டா, வீட்டுக்குள்ள நீதிமான் கூடாரமா மாறிட்டா, சாத்தானை ஜெயித்தாச்சா, சாத்தான் ஓடிட்டானா? எங்க ஆலயத்துக்கு வாரோம், ஜெபம் பண்றோம், நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், நிறைய பிரசங்கியார்கள் வீட்டுக்கு வந்து போறாங்க, நிறைய ஜெப கூடுகைக்கு போறோம், தப்பு இல்ல. உங்க வீட்டுக்குள்ள பாஸ்டர் எழும்பி இருக்காரா? ஒரு அப்போஸ்தலன் எழும்பி இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆமேன் சுவிசேஷகன் எழும்பி இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள ஆமேன் ஒரு மேய்ப்பன் எழும்பி இருக்கிறாரா? இல்லையே. ஆனா அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணும்போது டிஜிஎஸ் அங்கள் எழும்பினாங்க. ஆமேன். பட்டணத்துக்கும் தெருக்களுக்கும் இயேசு உனக்காக மரித்தார், நீ அவருக்காக என்ன செய்வாய்? கையை தூக்குனாங்க, அவருக்காக நான் ஊழியம் செய்வேன். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அர்ப்பணிப்பு இல்லையங்க. ஏன் தெரியுமா? எல்லா பிரசங்கத்திலையும் சிலுவை மறைக்கப்படுகிறது, இயேசுவின் ரத்தம் மறைக்கப்படுகிறது. ஆமேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பிடிக்குது. ரத்தம், இயேசுவின் ரத்தம், சாத்தானை ஜெயித்த ரத்தம் வாய்க்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். குட்டி பிள்ளை சரீரத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை அனுப்பணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் வாதை வருது? ஏன் கொள்ளை நோய் வருது? ஏன் பொல்லாப்பு வருது? ஏன் பலவீனம் வருது? எதுல பலவீனம் தெரியுமா? ஜெப வாழ்க்கையில பலவீனம் வருது. முழங்கால்ல நிற்க முடியல, ஆலயத்தில் அரை மணி நேரம் ஜெபிக்க எழுப்பி விட்டா இந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு வேலையில குறுக்கெல்லாம் வலிக்குது. சர்ச்சில் இங்க வர என்ன வந்துட்டு? சேர் வந்துட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. விட்டா இனி அங்க வர வந்துடும். காரணம், வீட்டுக்குள்ள தேவ சமூகத்துல தாழ்த்தி பாதத்துல உட்கார்ற அனுபவம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் எப்படி ஜெபிப்பேன்? கட்டில்ல மல்லாக்கப்படுத்து அப்படி ஜெபிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி இல்லை, பாதத்துல உட்காரணும், முட்டு போடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பா, நான் இப்போ வந்து முழங்கால் போடுற இந்த இடம் நீங்க எனக்காக வைத்த கல்வாரி சிலுவை. நான் ஊழியன், யாருக்கு ஜெபிச்சாலும் சரி, எந்த வீட்டுக்கு போய் ஜெபிச்சாலும் முதல்ல அந்த குடும்பத்தை, வீட்டை, வாசலை, வாகனத்தை, அவங்க தொழில, பிள்ளைங்க படிப்பை எல்லாத்தையும் ஏசப்பா கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஜெபிக்கிறேனப்பா. இவங்களுக்காக நீங்க சிந்தனை ரத்தம் நான் ஜெபிக்கிற இந்த நேரம் உள்ள இறங்கட்டும். ஆமேன். ரத்தத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன்.
நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லையே பிரதர், சொத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க, தொழில ஏமாந்துட்டோம், கடனை கொடுத்து ஏமாந்தேன், புத்தி இல்லாம ஏமாந்துட்டேன். உங்களுக்காக ஒரு பெரிய பரிகாரம் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த மரணம், இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதல், இயேசு சிலுவையில் சிந்தி கொடுத்த தன் ஒட்டு மொத்த இரத்தம் பரிகாரமா வைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஜெபத்துல போய் அதை தொடும் போதெல்லாம், ஜெபத்துல இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம், அது உங்க வீட்டுக்குள்ள வரும் போதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இரத்தத்தால கழுவிக்கிட்டே இருங்க, உங்க மகன் கழுவப்பட்டுருவான். பிரதர் டெய்லியுமா 2 வேளை நைட்டு நல்லா கழுவிட்டு பால் வாங்குற பாத்திரத்தை வச்சுட்டோம், காலையிலே பால்காரர் வரார், அப்படியே கொண்டு போவோம். இல்லை ஏதாவது நைட்ல காத்துல தூசி கீசி பால் பாத்திரத்துல இருந்தா பால் தெரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு வாஷ் பேஷன்ல வாங்கும் போதும் ஒரு அலசரும். எப்பவுமே சொல்றேன், கல்வாரி சிலுவை மரத்துக்கு அடியில் அந்த உண்மையான செஞ்சு வைக்கப்பட்ட சிலுவை இல்லை, கண்ணை மூடி இயேசு நமக்காக சிந்தின அந்த மெய்யான சிலுவைக்கு முன்னாடி, அப்பா உங்க ரத்தம் என்ன கழுவட்டுப்பா, கார்ல ஏறிட்டேன், பைக்ல ஏறிட்டேன், என் பிள்ளை ஆட்டோவில் ஏறுது, ஸ்கூல் வேன்ல போகுது, வாழ போகுது, படிக்க போகுது, அப்பா கூட உங்க ரத்தம் போகட்டும்பா, அப்பா அந்த ரத்தத்தின் வல்லமை கூட போகட்டும், அப்பா உங்க ரத்தம் எங்க சரீரத்துக்குள்ள எங்க ரத்தத்தோட கூட கலக்கட்டும்பா. நான் ஒண்ணு சொல்லட்டும், அன்னைக்கு ஜெபம் பெருகிடுச்சு, ஆமே நிறைய பெருகிடுச்சு, ஆனா பரிசுத்தமே இல்லை. ஆனா பரிசுத்தத்தை எது கொடுக்க முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய சகல பாவங்களையும் கழுவி அவனை பரிசுத்தப்படுத்த முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் சிந்தைக்குள்ள பாவம் போராடுது, இருதயத்துக்குள்ள பாவம் போராடுது, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் பைபிள் படிக்கிறேன், எனக்கு பாவம் பிடிக்கல, ஆனா என் கண்ணு முன்னாடி பாவம் வருது. அது ஏன் தெரியுமா? சிந்தை ஆமேன் இரத்தத்துக்குள்ள மூடப்படணும். ஆமேன் கண்களின் பார்வை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள மூடப்படணும். உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம், வீடு, கூடாரம், குடும்பம், தொழில் ஸ்தலம், படிக்கும் இடம், வேலை, பயணப்படுகிற வாகனம் முதற்கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபத்தில் அதை கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிற அனுபவம் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உங்களை பார்த்தா எப்படி தோணுதுன்னா, அதெல்லாம் வேண்டாம், யாராவது வந்து தலையில கை வச்சு எனக்கு 4 வார்த்தை சொல்லிடட்டும். ஒரு ஆமேன் சொல்றதெல்லாம் தப்பே இல்லைக்கா, நான் தீர்க்கதரிசிக்கு எதிரானவன்லாம் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்க என்னைக்கு ஊழியம் செய்வீங்க? நீங்க தூங்குற தூக்கத்தை பார்த்தா போயிரும் போலே எல்லாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்றீங்களா? மனசுல கை வச்சு சொல்லுங்க, நான் ஊழியம் செய்கிறேன். இயேசு என்ன சொன்னாரு? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எனக்கு விசுவாசியா வையினாரா, சீஷனாக்குனாரா? சீஷன். எப்படி ஊழியம் செய்யறது? நல்லா கவனிங்க. எனக்கு எங்க அப்பாவை பெத்த பாட்டியும் ஊழியக்காரி, அவங்க அழைக்கப்பட்ட ஊழியக்காரி. எங்க அம்மாவை பெத்த அப்பா அம்மா, அந்த பாட்டி இருக்காங்க பாருங்க, அம்மா பாட்டி, அவங்களுக்கு சாத்தான்குளம் பக்கம் பண்டாரபுரம் ஊர். அவங்க இந்த 6D புக்கு பிரிப்பாங்க. அந்த பாட்டி, நான் அங்கே 4 பஞ்சாப் இருந்து படிச்சிருக்கேன். அந்த பாட்டி ரப்பர் செருப்பு போட்டிருக்கோம், வளர்த்தியா இருப்பாங்க. அந்த பாட்டியோட வேலை என்ன தெரியுமா? ரோட்டில் ஒரு சின்ன பையன் போனால் விட மாட்டாங்க. இல்லைங்க வா வா, இன்னைக்கு பைபிள் படிச்சியா, அம்மா அப்பாவை கீழ்படுகிறியா, பள்ளிக்கூடம் போறியால அப்படின்னு கேட்டு மேலே காயை வச்சு, ஏசப்பா இவனுக்கு நல்ல புத்தியை கொடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பெரிய ஊழியங்க, நல்ல புத்தியை கொடும். இவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும், சட்டம் இல்லாம ரோட்ல அலையறான், ஏசப்பா ஒழுக்கத்தை கொடுங்கப்பா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கப்பா, ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்கப்பா, பிள்ளை நல்லா இருக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆமேனப்பா. அப்படி ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 20-30 பிள்ளைகள் பார்க்கிற பெரியவங்க அத்தனை பேரையும் சந்திச்சு ஏசப்பாவை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு ஊழியனை எழுப்பி இருக்கிறார். உங்கள் வீட்டில் டாக்டர் எழும்பிட்டாங்க, கலெக்டர் எழும்பிட்டாங்க, தாசில்தார் எழும்பி இருக்கலாம், பிஸ்னஸ்மேன் எழும்பி இருக்கலாம், இன்ஜினியர் எழும்பி இருக்கலாம், நல்ல அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறவங்க எழும்பி இருக்கலாம். பரலோகத்துக்கு கீழே பிதாவோட வேலையை செய்கிற எத்தனை ஊழியக்காரங்க எழும்பி இருக்காங்க. ஏன் எழும்பல தெரியுமா? நீங்க எழும்பாம இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தூசியை உதறி தள்ளிவிட்டு வா. ஏன் ஆண்டவர் இதை பேசுறார் தெரியுமா? உள்ள அழைக்கப்பட்ட அநேகர் ஒளிஞ்சு யோனாவை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில அடித்தட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நினைவே வேண்டாம் 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 வேண்டாம், நான் இப்படியே நான் போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாருக்கும் விளங்காது. ஆவியானவரால் தூண்டில் போடப்பட்டவங்களுக்கு இது தெரியும்.
ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாலிப காலத்தில் நீ ஆண்டவர் மேல் வைத்த அன்பு எங்கே? உன் அர்ப்பணிப்பு எங்கே? உன் பிரதிஷ்டை எங்கே? இன்னைக்கு சில நெருக்கம் உங்க வாழ்க்கையில நெருக்கினதும் இருக்கிற ஊழியத்தையும் மறந்து, சிலுவையையும் மறந்து, சிலுவையின் பாடுகளையும் மறந்து நீ இருப்பது என்ன? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமேன். ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பணும். இனி ஒரு சந்ததி, நீங்க இனி நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இனி எந்த ஒரு இடத்துல இங்கே பிரசங்கியார் வந்தாலும், நீங்க ஒரு இடத்துக்கு போனாலும், இனி நீங்க இப்படி எதிர்பார்க்க கூடாது. என் இருதயத்தில் உள்ளதை அப்படியே பேசணும். உங்க இருதயத்தில் என்ன இருக்கும்? நாளைக்கு என்னத்தை உண்போம், புசிப்போம், குடிப்போம், என்ன செய்வோம், இதுதானே இருக்க போகுது. இதுக்கு பிரசங்கம் வந்துட்டா அது நல்ல பிரசங்கம் ஆயிடுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் உங்களுக்கு ஏற்றார் போல பிரசங்கம் பண்றதுனால தான் கூட்டம் சேருது. ஆனா அறுப்புக்கு இன்னும் விதைப்புக்கு ஆளு சேர மாட்டேங்குது. ஆனா எந்த இடத்துலையும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? அவர் மறைக்கப்படுகிறார். ஊழியங்களில் கூட ஊழியர்களால் இயேசு மறைக்கப்படுகிறார். சபையிலும் இயேசு மறைக்கப்படுகிறார். என் அன்பு தேவஜனமே, ஏசப்பாவுக்கும் ஒரு இருதயம் இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நீங்க நிறைய பேர் கவலையா தூங்குற காரணம் என்ன தெரியுமா? என்ன அவர் புரிஞ்சுக்கிடவே இல்லை, எனக்கும் அவர் ஒன்றும் செய்யலை, இன்னும் இப்படிதான் இருக்கேன், நான் கேட்காத பிரசங்கமா, நான் பண்ணாத ஜபமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோனா அப்படிதான் சொன்னான். நான் நினிவேக்கு போக மாட்டேன்பா, நினிவேக்கு நான் போக அங்க அவங்க என்ன கல்லால எரிய, நான் அடி வாங்க, நான் அவமானப்பட, நீரும் நல்லவரா, அவங்க ஜோம் பண்ணுவாங்க, நீர் மாறிடுவீரு, அவருங்க ஆசீர்வதிப்பீங்க, அப்புறம் என் தீர்க்க தரிசனம் பொய்யா போகவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிதான் அவருக்கு இருதயம் இருந்துச்சு. ஆனா ஆமணக்கு செடிக்காக யோனா கவலைப்படுறான். இப்படி ஆமணக்கு செடியும் போச்ச. இயேசு சொல்லுகிறார், லட்ச ஜனங்களுடைய ஆத்துமா அழிவுக்கு ஆயத்தமா இருக்க யோனா. ஆமேன். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதுதான் ஒரு நல்ல சத்தியமா இருக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்தில் அவருக்கு ஒரு இடம் வேணும். இந்த ஆலயம் ரொம்ப நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கு, ஜோமன நல்லா இருக்கு, ஆலயத்துக்கு வந்து படுத்தா அப்படியே நல்லா இருக்கும்லாம் உங்களுக்கு தோணுது. தப்பு இல்லை. இந்த ஆலயத்தில் வந்து திருவிருந்து எடுக்கிறீங்க, ஏசப்பா ரத்தத்தெல்லாம் பானம் பண்றீங்க, ஓகே. நீங்க எப்போ ஆலயமா மாறுவீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஒரு நடமாடும் ஆலயம் தெரியுமா? உங்க ஆலயம் நடந்து போற இடத்துல அந்த நிழல் பட்டாலே அவங்களுக்கு சுகம் கிடைக்க முடியும். ஆமேன். நீங்க வாயை திறந்து பேசினா நீங்க தான் ஆலயத்திலிருந்து பிரசங்கிக்கிற ஒரு நபர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆலயமா மாறிட்டீங்களா? உங்க இருதயத்துல கை வச்ச, ஆண்டவரே என் இருதயம் சுத்தமா இருக்குதா? என் இருதயம் நீங்க தங்குகிற ஆலயம் போல இருக்கா? ஆண்டவரே நீங்க வாசம் பண்ண விரும்புகிற ஒரு நபரா நான் இருக்கனா? என்னால இருக்க முடியுதா? இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தத்தை காணுமே, தப்பா பிரசங்கம் பண்ணிட்டனோ? அல்லேலூயா. ஆமேன். இப்படி பிரசங்கம் பண்ணா ஆமேன்லாம் கம்மியா தான்க்கா வரும். கர்த்தர் நாளைக்கே கண்ணீரை தொடச்சிடுவார். 2 லட்சம் பணம் வந்துடும்னா அங்க வரும், அல்லேலூயா வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் கொடுப்பார். அது பழனி கோயிலுக்கு போறவங்களுக்கும் தருவார், புனித ஸ்தலங்களுக்குள்ள போறதுக்கும் தருவார். ஆனா உங்களுக்கு எனக்கும் வித்தியாசமான ஒன்றை தர வச்சிருக்கார். அதுதான் நித்திய ஜீவன். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அதை வாங்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அங்கே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் அதற்காக சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கெல்லாம் ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்படிதானே? ஆனா நமக்கு 2வது ஒரு கல்யாணம் இருக்கு தெரியுமா? நித்தியமா மோட்ச வீட்டில் மணவாளனோடு சேரும் ஒரு காலம். இப்ப நம்மெல்லாம் யாரு? மணவாட்டியா பூ வச்சு, ஆமேன், நம்ம அபிஷேகம் பெற்றிருந்தா மோதிரத்தையும் மாத்திட்டு போயிருக்காரு. டும் டும்னு சீக்கிரம் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது அந்த பிபி ஊதுற சத்தம் காதுக்கு கேட்கணும்னா
இந்த பொண்ணுலாம் பியூட்டி பார்லரில் போய் மேக்கப்லாம் பண்ணும், அது கொஞ்சம் வலிக்கெல்லாம் செய்யும். ஐப்ரோ எடுக்கும்போது இதை போட்டு தேய்க்கும் போது அதே போல சில பிரசங்கங்கள் வலிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில உபதேசங்கள் குத்தி கொடையணும். அப்பந்தான் அந்த ஆத்தும மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் உங்கள் இருதயத்துக்குள் வரும். ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டாரு. ஒருவேளை ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, ஏமா நீ இந்த சர்ச்சை கொடுத்தேன், பாஸ்டரை கொடுத்தேன், ஐக்கியத்தை கொடுத்தேன், நல்ல தேவ மனிதர்களை கொடுத்தேன், நீ என்ன செய்தானா, நான் ஜோம் பண்ணேன், எனக்கு ஒரு கல்யாணம் தந்தாரு, எனக்கு ஒரு நல்ல கணவரை தந்தாரு, மனைவியை தந்தாரு, மருமகனை தந்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்க கடனை மாத்தினாரு. இது சாட்சி அல்ல. கர்த்தர் என் வாழ்வை மாற்றினார், என் குணத்தை மாற்றினார், என் பாவத்தை எடுத்து போட்டார். இப்பொழுது நான் கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறேன். கர்த்தர் பேசுகிற சத்தத்தை இப்பொழுது என் காது கேட்கிறது. நான் ஜெபிக்க கண்களை மூடும் பொழுது எனக்கு தரிசனம் தெரிகிறது. கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தருடைய வல்லமை என்னை தொட்டது. நான் ஜெபிக்கும் போது அந்த சகோதரிக்குள் இருந்த பிரச்சனை மாறினது. நான் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இயேசு காதில் பேசி அந்த 4வது தெருவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போனாரு. நான் போனேன். அங்க ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காட்டினார், ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தேன். அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த பெரிய கைகளை தட்டி, அதெல்லாம் இல்லைன்னா பரலவும் போக முடியாது. ஹலோ, நான் ஜோம் பண்ணேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன், நகை வாங்கினேன், அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆத்துமாவும் ஜபத்தில் வாங்கினியான்னு கேட்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். நாள் வந்துட்டு அருப்புக்கோட்டை பட்டணம் அடுத்தது அதற்கு ஆயத்தமாகணும்னு விரும்புகிறார். நீங்க பக்தி உள்ள ஜனம், அதை ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். 2வது தாகமுள்ள ஒரு ஜனம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதான் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா பேன்னு வராது எனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். நான் ஒரு டேப் மட்டும்தான், பெரிய சிண்டக்ஸ் டேங்க் ஹெவன்ல இருக்கு. அங்கிருந்து ஜீவ ஊற்று பாய்ந்து வர காரணம், என் ஆண்டவர் பேச மாட்டாரா, என் ஆண்டவர் தொட மாட்டாரா, என் ஆண்டவர் என் மேல் உள்ள காரியத்தை வெளிப்படுத்த மாட்டாரா? ஆண்டவர் உங்களை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்திக்குள்ளேயே போகல பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம இந்த ஜெயத்தை தக்க வைக்கணும்னா, வெற்றியா வைக்கணும்னா 2 காரியம் டக்குன்னு பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துருங்களேன், சுறுசுறுப்பா எடுங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். அடுத்தது 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, ஆமேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். 24 மணி நேரமும் ஏசப்பா ஏசப்பா பிதாவே எனக்கு இறங்குங்கப்பா, காலெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, பிரச்சனை எல்லாம் மாறல, அப்பா ஜப்தி நோட்டீஸ் வந்துடுமோன்னு பயமா இருக்கு, கடன் அடைக்கணும், திருமண வயசு ஆயிடுச்சு, இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமே, இது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் பதில் வந்துடும். ஜெபிக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், எதையும் தந்துடுவார். நல்லா கவனிக்கணும், ஏமாந்துடக்கூடாது. நான் ஜோம் பண்ணே, வேலை தந்தார், ப்ரமோஷன் கொடுத்தார், கல்யாணம் கொடுத்தார், பிரச்சனையை தீர்த்தார், ஓகே. பட் நீங்க வெற்றி கொள்ளணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும், பரலோகத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், என் அன்பு தேவ பிள்ளையே, பிதாவின் சித்தப்படி செய்கிறவன். அப்போ 2 பார்ட் இருக்கு. ஒரு வாழ்க்கை ஜெபம் பண்ற வாழ்க்கை, அதை தப்பா குறை சொல்லவே இல்லை. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா மற்றொரு பக்கம் நீங்க ஒன்ன செய்ய கவனமா இருக்கணும். ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துட்டா பத்தாது, ஜெபிச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டா பத்தாது, ஜெபிச்சுட்டு எனக்கு என்ன என் வேலை நான் உண்டு அப்படின்னு சுயநலமா வாழ்ந்துட்டா பத்தாது. ஒவ்வொரு தேவ ஜனமும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிதா சித்தம்னா என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பிதா சித்தத்தை எங்க அறியலாம் தெரியுமா? எடுத்து உங்க வாசிக்கலாம். மத்தேயு
7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க பிதாவோட சித்தம் செஞ்சா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஆமே. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம சுயம், நம்ம சுய புத்தி, நம்ம விருப்பம், நம்ம ஜபம்லாம் என்ன தெரியுமா? நம்ம மாமிசம், மண்ணுக்கு மேல விண்ணுக்கு கீழே நமக்கு அத்தியாவசியமானதெல்லாம் சொல்றோம், ஆண்டவர்கிட்ட செய்கிறோம். சிலதை சொல்லிட்டு செய்கிறோம், சிலதை செய்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பார்ட் இருக்கு. ஒரு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு பரிசுத்த வேதத்தை திறந்து படித்து அதில் சித்தம் அறியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அதையும் கேட்டேன், ஆண்டவரே பைபிளை நேசிப்பாங்களா? ரொம்ப நேசிப்பீங்களா? எப்படி? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்பா தோத்திர ஆண்டவரே, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரொம்ப நன்றிப்பா அப்படி சொல்லிடுவோம். நிச்சயமா முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. இது பிதா சித்தம் தானா? இல்லைங்கல்ல, இது வாக்கு. ஆனா இதுக்கு ஒரு நிபந்தனை ஒண்ணு உண்டு தெரியுமா? நிறைய பேர் சோர்ந்துட்டீங்க. ஏன்னா பிரசங்கம், ஆண்டவர் அப்படி செய்வேன்னாரு, இப்படி செய்வேன்னாரு, தீர்க்க தரிசனம் வரைச்சாரு, வாக்கு கொடுத்தாரு, ஒண்ணு நடக்கல. ஏன்? நிபந்தனை. நிபந்தனை. கர்த்தர் சித்தம் என்ன தெரியுமா? மலை பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் உலக பிரகாரமா கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு உற்சாகம் அடைகிறோம். ஆண்டவர் சொல்றோம், உன் சத்துருக்களை சிநேகிங்கிறார், உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கிறார். ஆமேன். உன்னை சபிக்கிறவங்களை ஆசிர்வதிங்கிறார். இங்க பாமால பாடுற, கீர்த்தனை பாடுற, பரமண்டலங்கள் ஜபத்தை தவறாம சொல்ற நம்ம பரமண்டல ஜபத்துல சொல்றோம், ஆனா பொய்யாதான் சொல்றோம். உங்கள் சத்துருக்களுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்க சத்துருக்களுக்கு நாங்க உண்மையிலே மன்னிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம் சொல்ல முடியும்? கசப்பு இல்லாம இருக்கா? வெறுப்பு இல்லாம இருக்கா? பகை இல்லாம இருக்கா? கோபம், எரிச்சல், பழி வாங்கும் எண்ணம் நான் வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எப்போ அவளுக்கும் என்ன போல கஷ்டம் வரும்னு அப்பதான் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குல்ல. எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புதல் என்பது இயேசு ஒரு தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சேரல் உள்ள கேட்குற மாதிரி இருக்கு. இவனை சிலுவையை பற்றி பேச கூப்பிட்டா சிலுவைங்கிற வார்த்தையே வாயில வரல பாத்தியா? ஆமேன். இயேசு சிலுவையில் செய்து காண்பித்தது என்ன தெரியுமா? ஒரு கனி கொடுக்கும் வாழ்வை அங்கு நிறைவேற்றி விட்டு போனார். மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எவைகளை எல்லாம் பிரசங்கம் பண்ணினாரோ, கொல்கதா மலைமேட்டில் அவைகள் அத்தனையையும் கல்வாரி சிலுவையில் செய்து காண்பித்து விட்டு போனார். ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. ஆமேன். அவரை காரி எச்சினால துப்புனாங்க. அவனை சபிக்கவே இல்லை, அவனை அழிக்கவே இல்லை, அவனை திட்டவே இல்லை. ஏய் பாருங்க, 3 நாள் அவர் சிலுவை தூக்குறாரு. ஏய் என்னையா அடிக்கிறீங்க? 3 நாள் கழிச்சு தானே உங்களுக்கு வேட்டு இருக்கு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கவே இல்லை. ஒரு பெருமை கூட இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுயம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் மனம் திரும்ப சொல்றார், யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. விபச்சாரம் தான் பாவம், கொலை பண்ணனாதான் பாவம், தண்ணி அடிச்சாதான் பாவம், திருடனாதான் பாவம். நான் என்னத்தை பெரிய தப்பு பண்ணிட்டேன்? மருமகளை மன்னிக்காம இருந்தா பெரிய பாவம். கொலை பண்றவன் உள்ள வந்துருவான். மருமகளை மன்னிக்காமையே மரித்து போனால் நீ நரகத்துக்கு போவாய். மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். இதுதான் பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தங்கிறது நீங்க வந்து சர்ச்சில் ஏசப்பா எனக்கு இந்த காலேஜில் இடம் கொடுத்துருங்க, இந்த இடத்துல எனக்கு இப்படி இப்படி ஆர்டர் போடுறது ஆண்டவர் வாழ்க்கை இல்லை. பிதா சித்தப்படி தான் பிள்ளை வாழ்க்கையில படிப்பு நிறைவேறணும். பிதாவோட சித்தப்படி தான் பிள்ளை வாழ்க்கையில மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் இப்படிலாம் சொல்றேன், ஆனா உமக்கு சித்தமானால் இதை எனக்கு நிறைவேற்றி தாரும். இன்னைக்கு எதுக்கு தெரியுமா நிறைய பாடு?
நீங்க சொல்றீங்க பாடுகளுக்கெல்லாம் காரணம் பிசாசுன்னு. அவரவர் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களே அல்லாமல் கர்த்தரால இல்ல, சாத்தானால இல்ல. ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். பரமண்டலங்கள் ஜெபம் என்ன சொல்லுது? உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து எப்படி ஜெபம் பண்ணணும்? ஏசப்பா, என் கணவர் செய்யற வேலையில உங்க சித்தம் நிறைவேறணும். என் பிள்ளை படிக்கிற படிப்புல உங்க சித்தம் நிறைவேறணும். என் பேர பிள்ளை, என் பிள்ளை 10th எழுதுது, +2 எழுதுது, இந்த காலேஜ்ல தான் படிப்பை நீ தீர்மானம் பண்ணக்கூடாது, நீ ஜெபம் பண்ணணும். என்னுடைய பிள்ளைக்கான மேற்படிப்புக்கான சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. என் பிள்ளைக்காக தேவன் வைத்திருக்கிற எதிர்கால துணைய உங்க சித்தப்படி எனக்கு கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிலாம் நீங்க செய்றீங்களா? செய்யலைன்னா கணக்கு கேட்பாரு. நியாய தீர்ப்பு நாள்ல நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போனேன், கம்யூனியன் எடுத்தேன், மிஷினரி காணிக்க கொடுத்தேன், ஏழைக்கு இறங்கினேன், ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுத்தேன், எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கு, நான் பேய ஓட்டினேன்னா உன்னை அறிய மாட்டேங்கிறாரு. நீ யார்? Who are you? நான் சொல்லியபடி நீ செய்தாயா? உன் வாழ்வில், உன் குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் வாழ்வு என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா? ஒரு வீட்டை வாங்குறீங்க, ஒரு நிலத்தை வாங்குறீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க, தேவ சித்தம் அதுல இருக்கா நீங்க அறியறீங்களா? ஊழியம் கூட சுய இஷ்டப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நானா இஷ்டப்பட்டு ஒரு பிரசங்கத்தை வந்து பண்ணக்கூடாது. பண்ணணும்னா உங்க இருதயத்தை கவர்ற மாதிரி, என் ஊழியத்தை வளர்க்கிற மாதிரி, என் பையன் நிரப்புற மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும், உங்களை அழ வைக்க முடியும். ஆனா இந்த பிரசங்கம் அப்படி அல்ல, உங்களை தேவனுக்கு நேராக சிந்திக்க வைக்கிற பிரசங்கம். ஏன்னா இயேசு வரும் பொழுது கேட்பார், இந்த வசனத்தின்படி உன் வாழ்வு இருந்ததா? அந்தரங்கம் இருந்ததா? இதன்படி உண்மையா இருந்தாயா? இதன்படி உத்தமமா இருந்தாயா? இதன்படி நீ பிறருக்கு அன்பு செலுத்தினாயா? உன்னை போல பிறனை நீ நேசித்தாயா? ஐயா, பெரிய ஜெபம் இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், ஜெப மழையா இருக்கலாம், உனக்குள் அன்பு இராவிட்டால் உன் ஜெபம் வீண், உன் பக்தி வீண். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன்னை போல பிறனை நேசி. அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்க நல்ல பரிசுத்தவாட்டியா இருக்கலாம், பரிசுத்தவானா இருக்கலாம், கடு கடு கடுன்னு இருந்தீங்கன்னு வைங்க, உங்ககிட்ட ஆண்டவர் இருக்க முடியாது, சாட்சி உள்ள வாழ்வு இருக்க முடியாது. காரணம், தேவன் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா பைபிளுக்கு நேரம் எல்லாரும் திரும்புங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஊழியக்காரங்களை வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இனி குறி கேட்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் கேட்க ஓடாத, வஞ்சிக்கப்பட்டுருவேன். இந்த கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கவன் ஆயத்தம் உள்ளவனா இருப்பான். அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லட்டா, இத படிச்சா எப்படி நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்க ஜெபம் ஃபெயிலியர் ஆகுது. 2 நாள் ஜெபம் பண்றீங்க, 3வது நாள் அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் நோஞ்சானா பேருவான், அவனால எழும்பி நடக்கவே முடியாது. திட உணவையும் எடுக்கணும், சோறையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாதான் அந்த உடம்புக்கு ஒரு தெம்பு இருக்கும், அந்த உடம்பால எல்லாம் செய்ய முடியும், ஒரு அழகு இருக்கும். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தெம்பு வேணும், பலன் வேணும், டெய்லி ஜெபிக்கணும், இடைவிடாம ஜெபிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தெம்பு இருக்கணும்னா ஜெபம் மட்டும் போதாது, பரிசுத்த வேதத்தையும் பிரியமாய் இருந்து தியானிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்க நேரம் கிடைச்சா, அல்லது 1/2 மணி நேரம் ஜெபிக்க நேரம் கிடைச்சா, 1/2 மணி நேரமும் ஜெபிக்காத, 15 நிமிடம் பரிசுத்த வேதத்தை தியானி. எப்படி? கடமைக்காக அல்ல, பிரியமாயிருந்து தியானி. நீ தியானித்து விட்டு செபித்து பார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ காலூன்றுவாய், நீ நிலை நிற்பாய். நீ கழுகை போல செட்டைகளை அடித்து உன்னத அனுபவத்துக்கு பறக்க முடியும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த வேதத்துக்கு இடம் கொடுத்து பார், உனக்கு வல்லமை கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் இந்த ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபம் பண்ணிட்டு எங்ககிட்டலாம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தப்பே கிடையாது, செய்யுங்க, தப்பே கிடையாது. ஜெப எண்ணெய் உண்டு, ஜெப தண்ணி உண்டு, அது விசுவாசம். ஆனா
சிலர் ஜெப எண்ணெயை கதவுல பூசுவோம். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி பிசாசு தொந்தரவு, மந்திரம் தொந்தரவு வரக்கூடாதுன்னு. நீ என்னதான் வெறுமனையா அந்த எங்க கிராமங்கள்ல எல்லாம் குத்து விளக்கு என்னப்பமா ஆலயத்தில் உண்டு, அதை எடுத்துட்டு போய் இப்படிலாம் பூசுவாங்க. என்னத்தை பூசினாலும் பிசாசு நைட்டு பக்கத்தில் படுத்து தூங்கி குரட்டை விட்டு எழும்பிட்டு போயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசுவின் ரத்தத்தை சொன்னா பேய் ஓட மாட்டேங்குது பிரதர். வேதம் சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாத்தானை செய்தார்கள். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில பிசாச ஜெயிக்கணும்னா, பாவம் என்னும் பிசாச, பாவத்தை கொண்டு வருகிற பிசாச, சண்டையை கொண்டு வருகிற பிசாச, தரித்திரத்தை, வியாதிய, போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாச உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா உங்க வாழ்க்கையில வசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு வர்ற தலைவலி இருக்குல்ல, அதை உங்க ஜெபத்தால சுகப்படுத்த முடியுதா இல்லையா? உங்களுக்கு வர்ற வயிறு வலி, முதுகு வலிய உங்க ஜெபத்தால சுகப்படுத்த முடியுதா இல்லையா? உண்மையே சொல்லணும். முடியுமா? முடிஞ்சிருக்கா? அப்படி நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களா? பட்டிருக்காங்க 1-2 பேர். ஆனா சிலர் அப்படி இல்லை. நான் சொல்றேன், ஜெபத்தை சோதிச்சு பார்க்கணும். ஜெபம் கேட்கப்படலைன்னா உட்கார்ந்து ஆராயணும். ஆமேன். சிலர் இப்படி சொல்றாங்க, என்னை கூப்பிட்டு, பிரதர் நான் ஜெபிக்க கூடாதுன்னு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. அட பாவி, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் மந்திரவாதியை எதுக்கெல்லாம் இழுக்கணும்னு தெரியல. ஜெபிக்க கூடாம யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. யாரும் செய்வனை வைக்கல. உன் சுய புத்தி தான் உனக்கு சூனியம் வச்சிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பார். நீ வேதத்தை மறந்தால் உன் வலது கை உன் தொழிலை மறக்கும். நீ வேதத்தின்படி செய்ய கவனமாய் இருந்தால் கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரணுங்கா. நல்ல கவனிங்க. உங்க வீட்டை நீங்க திறந்ததும் முதல்ல எதை தேடுவீங்க? சாப்பாட்டு பாத்திரத்தையா? சுவிட்சை தேடுவீங்க. எதுக்கு? வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணும். நல்லா சொல்லட்டுமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழைஞ்சதும் முதல்ல தேடுறது வசனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது பிசாசவரை என்ன பண்றான்? சும்மாவா சோதிச்சா? எங்க கொண்டு போனா? உப்புரிக்கு. எப்படி மேல எப்படி கூட்டு போயிருப்பான்? அழகா தூக்கிட்டு போயிருக்கான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளையும் தான் வச்சு ஆட்டுறான்ல பிசாசு. ஒரு பாடுபடுத்துது. கேட்டா பச்சை மரமான அவருக்கே அந்த பாடு. அவரே அவன் விட்டு வைக்கல. அவரை உலுக்கி இருக்கான், தூக்கி இருக்கான், அவரை உப்பரிகைக்கெல்லாம் கொண்டு போயிருக்கான் பாருங்க. அப்போ பிசாசால ஒருத்தரை இயக்க முடியும். சிலர் நினைக்கிறீங்கல்ல, ஏன் என் பையன் இப்படி திரியறானே எனக்கு தெரியல, அவனை பிசாசு இயக்குது, அவன் இப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் இப்படிப்பட்டவ கிடையாது, என் கணவர் இப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனா கொஞ்ச நாள் அவர் போக்கு சரியில்லை, ஒழுங்கா வீட்டுக்கு வந்தவர் இப்ப வர்றதில்ல. ஏன்? மற்றவன் மேம்படியா அவங்கள இயக்குறான். இயேசுவை இயக்கும் போது இயேசு பிசாசைய நாய ஓடி போயிருன்னு ஜோமனல என்ன சொன்னாரு? வசனங்களினால் அவனுக்கு எதிர்த்து நின்றார். அல்லேலூயா. நான் நல்லா சொல்றேன், இதை முத்தமிட்டு படிங்க. ஆமேன் சொல்லுங்களேன். இரவும் பகலும் இதுல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, வசனம் வாழ்க்கையில் வந்துட்டு, வார்த்தையில் வந்துட்டு, கையில் வேதத்தை ஏந்திட்டா உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயம் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், வாரத்தில் ஒரு பிரசங்கம் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். ஆமேன். அன்னைக்கு ஒரு கணவர் எங்க வீட்டுக்கு வந்தார். தாம் மனைவியை பற்றி சொன்னார். என் மனைவி காலையில் 5 மணிக்கு எழும்புறா. 5 மணிக்கு நாகர்கோவில் பாஸ்டரோட காலை ஒர்ஷிப் ஓடுது. அப்புறம் 7 மணிக்கு மோகன் சீலாசரஸ் பிரசங்கம் ஓடுது. அப்புறம் 8 மணிக்கு எம்டி ஜெகனோட பிரசங்கம் ஓடுது. ஓடிக்கிட்டே இருக்கு. தோசையும் ஓடுது. சட்னியில் உப்பு போட மாட்டேங்கிறா. ஆமேன். தோசையை பிச்சு போட்டு தந்துடுறா. போய்கிட்டே இருக்கு. நானும் வேலைக்கு போயிடுறேன், சாயங்காலம் வரேன். போதாதுக்கு உங்க பிரசங்கம் ஓடுதுன்னு என்னையும் திட்டுனாரு சேர்த்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி, இப்ப பிரசங்கம் தானே கேட்கிறா, என்ன பிரச்சனை? என்ன இளவடத்த பிரசங்கத்தை கேட்டா பொறுமை இல்லையே. எருமைக்கு பொறுமை இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் உங்களை யாரையும் சொல்லல, அந்த அக்காவோட கணவர் சொன்னதை சொன்னேன். எருமைக்கு என்ன இல்லையா? பொறுமை இல்லையா. வேற என்ன இளவுக்கு பிரசங்கம் கேட்கணும்னாரு. அவர் சொல்றாரு, நான் தான் பேயி, ரட்சிக்கப்படாதவன், நான் வாரேன். அவ சிலுவை தானே சுமக்கிறா. ஏசு சிலுவை சுமக்கும் போது பொறுமை இல்லாம இருந்தாரா? வேற என்னத்த பிரசங்கம் அவளை மாத்திச்சுன்னு கேட்டார். உண்மையா பொய்யா?
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வந்து பாருன்னு மல்லு கட்டுறது ரட்சிக்கப்படாத பிள்ளை கூட ஆண்டவர் சொல்லியிருக்க, மாம்சத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை, இரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை, உனக்கு துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் தான் யுத்தம். பிரசங்கம் கேட்பது பெரியது அல்ல, ஆலயத்துக்கு வருவது பெரிது அல்ல, ஜெபம் பண்ணுவது பெரிது அல்ல. இந்த வசனத்தின்படி உங்களுடைய கிரியைகள் இருக்க வேண்டும். இல்லைன்னா அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பகை, எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை பெருமை, எத்தனை கோபம், எத்தனை ஆணவம், அத்தனை இளவெடுத்த பாவமும் எங்க இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. நிதானமா இருக்கணும், விவேகமா நடக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. அடுத்தது செத்துர்லான் இருக்கு பிரதர், ஓடிரலான் இருக்கு வீட்டை விட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கு? முழுக்க முழுக்க பிரசங்கம் கேட்கிற ஆளுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொஞ்சம் பொறுமையா அடங்கி இருப்பார். ஆகார் தன்னுடைய நாச்சியார் வீட்டை விட்டு வட புறப்படும் போது அடங்குன்னாரு. சில பேருக்கு சொல்றாரு, அதிக பிரசங்கித்தனமா ஜெபிக்கிற பிள்ளை வீட்டுக்குள்ள ஆட்டம் போடாத, சபைக்குள்ள ஆட்டம் போடாத, உன் வேலை ஸ்தலத்துல ஆட்டம் போடாத, அடங்கியிரு. தேவன் ஏற்ற வேளை வரும் வரை நீ அடங்கியிரு, மனத்தாழ்மையோடு இரு, இச்சை அடக்கத்தோடு இரு. ஆமேன். பொறுமையோடு இரு. சாதாரண பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள புருஷன் கூட பொண்டாட்டி கூட புருஷன் பொண்டாட்டி பேசாம வாழ்றாங்க தெரியுமா? அன்றைக்கு ஒரு இப்படி மன்னிப்பை பற்றி பேசும்போது ஒரு ஃபாதர், ஒரு அப்பா எழும்பி வந்தார். என் பிள்ளை கூட 10 வருஷம் பேச மாட்டேன் பாஸ்டர், ஆனா 10 வருஷமும் ஊழியம் பண்ணுவாராம். ஊழியத்துக்கு போறாரு, ஆலயத்துக்கு வர்றாரு, திருவிருந்து எடுக்காரு. ஆனா யார் கூட பேச மாட்டாரு? சொந்த பிள்ளை கூட. பிரசங்கத்தை கேட்டு ஓடி போய் மனம் திரும்பினார். இன்னைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபடுமானால் எங்கே போய் இளைப்பாறுவாய்? எங்கே போய் இளைப்பாறுவாய்? பரலோகத்துக்கு இந்த உலகத்துல வாழ பென்ஷன் போதும், பிஎஃப் அமௌண்ட் போதும், வேலை போதும், பிள்ளை அனுப்புற பணம் போதும், கொஞ்சம் கையில் வச்சிருக்கிற உருப்படி நகை போதும். ஆனா மறுமைக்குள்ள நுழையணும்னா வசனம் வேணுங்க, வார்த்தை வேணுங்க, ஜெபம் வேணுங்க, சத்தியம் இருக்கணுங்க, சாட்சி இருக்கணுங்க. உன் சொந்த அண்ணன் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், சொத்தை தராம இருந்திருக்கலாம், ஆனா நீ அவனை மன்னிக்கணும். தெரியாம செஞ்சிட்டான், நான் மனதார மன்னிக்கிறேன். இதற்காக அவன் நரகத்துக்கு வந்துடக்கூடாது, இதற்காக என் புருஷனுடைய சொந்தக்காரங்க நரகத்துக்கு வந்துடக்கூடாது. நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். எனக்கு நீங்க இருக்கீங்க. உலகத்துல சத்துருக்கள் என்னை எதிர்க்கலாம், குழி பறிக்கலாம், எனக்கு விரோதமா கூட்டம் கூடலாம், ஆனா எனக்காக நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வரணும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. கனி கொடுக்கும் வாழ்க்கை. எத்தனை கனி இருக்கு அது தெரியுமா? 9 கனி எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? சொல்ல முடியுமா உங்ககிட்ட கனி இருக்குன்னு? கனி இல்லாத மரம் எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படிதானே இருக்கோம். எலும்புல பலன் இல்லை, டாக்டர் கால்சியம் இல்லைன்னு எழுதிட்டாரு. வயிற்றுல அல்சர் இருக்கு, நிறைய பேருக்கு பைல்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு ஆஸ்துமா இருக்கு, கிட்னியில ஸ்டோன் இருக்கு, பித்த பையில கல் இருக்கு, நிறைய பேருக்கு மென்டல் டிப்ரெஷன் இருக்கு, நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, நிறைய பேருக்கு கால் வலி. ஏன்? எதுக்கு இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை? உள்ள நீ கனி கொடுக்கல. ஆனா வீடு இருக்கு, சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணா வீடு வந்துட்டு, கார் வந்துட்டு, வேலை வந்துட்டு, நகை வந்துட்டு, ப்ரமோஷன் வந்துட்டு, எல்லாத்துலயும் ஜெயம் வந்துட்டு. அன்னைக்கு அந்த அத்தி மரமும் இயேசு போய் பார்க்கும்போது நல்ல தண்டு, நல்ல கிளை, பருமனா இருந்துச்சு, இலை கொழுந்து விட்டு இருந்துச்சு. அதனாலதான் உள்ள நம்பி போனார். உள்ள என்ன இல்ல? கனி இல்ல. வெளியே ஜெபம் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், ஆவியில் நிரம்பலாம், ஆவியில் அசைவாடலாம், பலமாய் ஊழியம் செய்யலாம், வரங்கள் வைத்திருக்கலாம், செல்வ சீமாட்டானா இருக்கலாம், செல்வ சீமாட்டியா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதை பயாஸ்கோப்ல அப்படியே ஸ்கேன் பண்ணுவார்னா இருதயத்தை பாப்பாரு, சுத்தம் இருக்கா, சிந்தைய பாப்பாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கா.
ஆமென் சொல்லுங்க. அந்த ரங்கத்தை பாப்பாரு. கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கையில, பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையில, படிக்கிற கல்வி ஸ்தாபனத்துல, வேலை பார்க்கிற எஜமானன் கிட்ட, கர்த்தர் உங்களை நம்பி தந்த ஊழியத்துல நீ உண்மையா இருக்கிறாயா, உத்தமமா இருக்கிறாயா, அல்லது மாயமாலம் பண்ணுகிறாயா, அல்லது ஏமாற்றுகிறாயா? எல்லாவற்றையும் பரலோகத்துல இருக்கிற கண்காணிப்பு கேமரா 24 மணி நேரமும் உங்களை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க உற்சாகம் எல்லாம் போச்சே. ஆமேன், அல்லேலூயா. நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன், இதுதான் உண்மை. இதை தாண்டி அத்தனையும் போய் சிம்பிள் பரலோகம் போகணும்னா இதை இரவும் பகலும் படி, முத்தமிட்டு முத்தமிட்டு படி. வாக்கு தத்தத்தை கோடிடாமல் ஆண்டவர் சுட்டி காட்டுகிற எச்சரிப்பை, ஆமேன், ஆண்டவர் வைத்திருக்கிற கொடிய தண்டனைகளை அண்டர்லைன் பண்ணி, இது எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சோமன். ஆமேன், எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். அது பெரிய பரிசுத்தம். இன்னைக்கு இல்லாத ஒண்ணு. அப்படிதான் நல்ல ஜோம் பண்றோம். வார்த்தையை வச்சு எத்தனை பேரை உடைக்கிறீங்க? வார்த்தையை வச்சு எத்தனை பேரை கணவன் மனைவியை உடைக்கிற, மனைவி கணவனை உடைக்கிறாய், பெற்றோர் பிள்ளைகளை உடைக்கிறாங்க. துப்பு கெட்ட கழுத ஒன்ன பெத்ததுக்கு நான் செத்தாதான் உனக்கெல்லாம் விளங்கும், நீ விளங்காம தானே போவ. எத்தனை நேரம் உடைக்கிறோம்? ஜெபிக்கிற வாயில் இருந்து வருகிற தாறு மாறான வார்த்தை, எத்தனை புறங்கூறுகிற வார்த்தை, கேவலப்படுத்துகிற வார்த்தை, கோள் சொல்லுகிற வார்த்தை. வேதத்தை படி. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பொய் சொல்லுகிற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. எத்தனை கிறிஸ்தவங்க துணிகரமா பொய் பேசுறோம், எத்தனை கிறிஸ்தவங்க ஏமாத்துறோம், எத்தனை கிறிஸ்தவங்க போன்ல ஒரே சபையை சார்ந்த மற்றவளை கெடுத்து பேசுறோம். பிறருடைய வீட்டுக்குள்ள பிள்ளை ஓடி போயிட்டா, கணவன் யாரோடு தொடர்புல இருந்தா எப்படி பேசுறோம்? இது அவளுக்கு தேவைதான். இதற்கா உன்னை அழைத்தார்? இல்ல, கவனமா இருக்கணும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஐயா, இன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டேன், ஆனா 5 வசனத்துக்கு மேல எனக்கு படிக்க முடியலன்னாங்க. நான் கேட்டேன், அப்படியே செல்லுக்குள்ள போங்க, செட்டிங்ஸ்க்குள்ள போங்க, உங்க கால் டியூரேஷனை, நேத்துள்ள டைமை காட்டுங்க. 6.25 மணி நேரம் நேற்று பேசியிருக்காங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ இளவெடுத்து 6.25 மணி நேரம் போன்ல பேசின பிறகு நீ எப்படி பைபிள்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும்? வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், உடன்பிறப்பா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கண்ணாடி நமக்கு நிறைய பேருக்கு, இந்த கண்ணாடி இருக்கு, நிறைய கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி பூத கண்ணாடி மாதிரி பக்கத்துல யார் என்ன உடுத்தி இருக்கா போட்டிருக்காங்கிறதையும் ஸ்கேன் பண்ணும். ஆனா நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி வீட்டில் இருக்கு, பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், இல்லைன்னா நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி இருப்போம் பாருங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த பைபிள் தான் ஆதாரம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இராத. வெளியே பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஸ்தோத்திரம். எங்க போறீங்க? எழுப்புதல் ஜெபத்துக்கு ஜெபிக்க போறேன். உள்ள நீ யார்? கர்த்தருக்கும் உனக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கிறது? உனக்குள் வெளிச்சம் வந்து விட்டதா? ஆண்டவர் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து பார். என் அன்பு தேவஜனமே, மாய மாலக்காரர்களை போல இருக்கக்கூடாது. ஒண்ணு அனலாரு அல்லது குளிராரு, ரெண்டும் கட்ட நிலைமையில இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன். சர்ச்சுக்குள்ள வந்தா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையோடு சேர்ந்தா தேவனுடைய பிள்ளை, உலகத்தானோட சேர்ந்தா உலகத்தில் அசுத்தம், அருவருப்பு, பரிகாசம், கேலி, கிண்டல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், என் பிரச்சனைக்கு கடைசி வரை பேசவே இல்லை. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டா உங்க பிரச்சனை உங்களை விட்டு கூண்டோட போயிடும். ஆமேன். வெளிச்சம் உள்ள வந்துட்டா இருள் ஓடிடும். சாத்தான் இருள் உள்ளவன். நான் உங்க சொல்றேன், உங்க கண்ணுல கூட பவர் இருக்கணும், பரிசுத்த பவர் இருக்கணும். உன் கண்ணு பிறனுடைய பொருளை இச்சிக்கிற வர, பிறரை பார்த்து உங்க கண்ணு அவளை பாரு, அவனை பாரு, காரை பாரு, அவன் நடைய பாரு, போட்டிருக்கிறது பாரு அப்படின்னு உங்க கண்ணு மற்றவங்களை ஏளனமா, கேவலமா, கிண்டலா பார்க்கிற வர உங்க கண்ணுல 2 அழைப்பும் குருடா இருக்கும். ஒண்ணு உலக பிரகாரமாவும் மங்களா தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும்
யோவானை போல உங்களால தரிசனம் பார்க்க முடியாது. ஆமென். ஆனா உங்க கண்ணு நிறைய வசனத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், வெளிச்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்க கருவெளியில, வெள்ளை வெளியில, பார்வை நாளத்துல உங்க மூளைக்குள்ள பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வியாதி மாறுங்க, உங்க நியூட்ரஸ் கட்டி கரையும், உங்க கால்சியம் குறைஞ்ச எலும்புல காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலன் வரும். நம்புறீங்களா? நிம்மதியா படுத்து தூங்குவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஸ்லீப்பிங் டோஸுக்கு இருக்கிற பவரை விட ஜாஸ்தியான பவர் பரிசுத்த வேதத்துக்கு சொல்லுது. பிரதர், அதற்கு ஆதாரம் இருக்கா? கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து வசனத்தை கொண்டாடுங்க. ஆமென். எச்சரிப்பின் வசனத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, என் கணவனுக்குள்ள இருக்கக்கூடாது, என் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி 2 நிமிடத்துல ஜெபித்து கொடுக்க போகிறேன். ஜெபித்து முடிக்க போகிறோம் 2 நிமிடத்துல. ஹல்லேலூயா. நல்லா கூட்டுங்க. Thank you Jesus. ஆண்டவர் உங்களோட பேசினாரு. என் கூட அவர் பேசல நீங்க நினைக்கவே முடியாது. உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பேசினாரு. அன்பு தேவ பிள்ளையே, மனம் திரும்புதல் சரியா இருக்கணும். ஏதோ ஒரு ஆலயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் தந்துட்டார். இல்லை இல்லை இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி 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 உங்க வாழ்க்கையில கனி இருக்கா? நீங்க என்னெல்லாமோ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கீங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சர்ச்சில் நிறைய பிளஸ்ஸிங்கை நீங்க வாங்கியிருக்கீங்க. எத்தனை பேர் 9 கனியையும் வாங்கியிருக்கீங்க? பிரதர், இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு, நான் ஜெபம் பண்ண பிறகு, நான் இப்போ கோபமே படுறதில்லை, எனக்குள்ள பொறாமையே வர்றதில்லை, நான் இப்போ பெருமையெல்லாம் விட்டுட்டேன், நான் என்னை தாழ்த்துறேன், எனக்கு பண ஆசையே இல்லை, நான் யாரையும் கெடுத்து பேசுறதே இல்லை, நான் யாரையும் குத்தப்படுத்துறதே இல்லை, நான் எல்லாருக்காகவும் பாவம் பான்னு ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? டிலே லைட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ உன்னை அர்ப்பணிப்பியா? வாயை திறந்து, நான் ஒரு பாவி தான், நான் கன்னி கொடுக்கணும். புருஷன் எப்படி மாறுவார் தெரியுமா? கூட்டத்துக்கு போயிட்டே இருந்தா மாற மாட்டார். உங்க நற்சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து அந்த மனுஷன் மாறிடுவார். நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசுவை நம்மளும் பார்க்கல, இயேசுவை நாமளும் ஏற்றுக்கொள்ளல. எப்படி சொல்ல முடியும்? இயேசு எங்க இருப்பாரு? வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் இயேசுவால இருக்க முடியும். வசனம் எங்க இருக்கோ அங்கதான் இயேசு இருப்பார். அடுத்தது, இயேசுவுக்கு எப்படி நாம இருதயத்தை திறந்து கொடுக்கலையோ, இந்த உலகத்துக்கும் இயேசுவை நம்ம காமிச்சே கொடுக்கல. கர்த்தர் சொல்ற, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்க அப்படிங்கிறார். நம்ம என்னைக்காவது ஒளியா இருந்திருக்கோம்? என்ன ஒளின்னு அர்த்தம்? நீ வார்த்தையா இரு, வல்லமையா இரு. அர்ப்பணி மகளே, நீ அர்ப்பணி, வசனத்துக்கு அர்ப்பணி. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாய் என்றால், படுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 5 அதிகாரத்தை படிக்காம படுக்கவும் கூடாது, 5 அதிகாரத்தை படிக்காம காலையில எழும்பவும் கூடாது. இனி உங்க வாழ்க்கை நிறைய நேரம் பைபிளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மார்போடு அதை அணைச்சு வச்சுக்கோங்க, அதை முத்தமிடுங்க, படிங்க படிங்க படிங்க. வாலிபனே படி, வாலிப மகளே படி. நீ படிக்க படிக்க படிக்க, நான் சொல்றேன், கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறோம், கரெக்டான டைமுக்கு டாக்டர் எழுதின மாத்திரையை தூக்கி போடுறோம். நான் சொல்லட்டா, எல்லா டாக்டருக்கும் மேல பிரதான வைத்தியர் கர்த்தர் ஒருவரே. அவர் வச்சிருக்கிற பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? இந்த வேதம் வேதம் வேதம். ஹல்லேலூயா. உங்க மகிமை எல்லா பிள்ளைகள் மேலையும் இறங்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. கல்வாரி சிலுவையில் அப்பா, இவர்களுக்காக நீங்க சம்பாதித்து வைத்த வெற்றியை என் பிள்ளைகள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமேனப்பா. இன்று முதலப்பா, இவங்க இரவும் பகலும் வேத வசனத்துக்கு மேல பிரியமாயிருந்ததை தியானிக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, அது மேல பிரியமா இருக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருங்க. கணவன் பைபிளை தூக்கணும், மனைவி பைபிளை தூக்கணும், என் மகன் மகா, என் மருமகன் மருமகள் அப்பா பைபிளை தூக்கணும், என் பேர
பிள்ளைங்க பைபிளை தூக்கணும், வேதத்தின் வெளிச்சத்துக்குள்ள நடக்கணும், சத்தியத்துக்குள்ள நடக்கணும், அர்ப்பணிப்புக்குள்ள நடக்கணும். ஆமேனப்பா. அப்பா வசனத்தால இவங்க இருதயம் நிரப்பப்பட வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்பா பிதாவின் சித்தம் வசனத்தில் உண்டு. அப்பா அதை கடைபிடிக்க கிருபை கொடுத்துருங்க, கிருபை கொடுத்துருங்க, கிருபை கொடுத்துருங்க. சகோதரி நல்ல ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி. ஒரு அக்கினியை ஊற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ தன் காலத்தில் ஏன் அந்த கனியை கொடுக்க முடியல, ஏன் அதினதின் வேளையில நடக்கக்கூடியது வீட்டுக்குள்ள நடக்கல, ஏன் தடை, ஏன் கால தாமதம் தெரியுமா? நீ இலை உதிரா இருக்கிற மரத்தை போல ஏன் இல்லை? நீ நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இல்லை. எப்போ உங்க வாழ்க்கை நீர்கால்கள் ஓரமா நடப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கும் தெரியுமா? பரிசுத்த வேதத்தை இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானிக்கும் போதுதான் செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும், அந்த வேதனை மாறும், அந்த விடுதலை உண்டாகும். சகோதரி ஜெபி ஜெபி ஜெபி. எவ்வளவு குறை தெரியுமா? பைபிளை ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட தூக்காதவங்க இருக்கிறீங்களே, படிக்காதவங்க இருக்கிறீங்களே, ஜெபத்தை நம்புறீங்க. ஓகே, ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா வேதம் என்கிற வசனத்துக்கு செவி கொடுக்கணுமே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அந்த அற்புதம் நடக்கட்டும். அப்ப அந்த சபை வேத வசனத்துல வளரட்டும், வார்த்தைக்குள்ள வளரட்டும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்போ நீ கனி கொடுக்க முடியும்? எப்போ நீ கனி கொடுக்க முடியும்? எப்போ நீ கனி கொடுப்ப? எப்போ நீ கனி கொடுப்பனா? இரவும் பகலும் வேதத்தை படிக்கும் போது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கும் பொழுது உனக்குள் கனி வெளிப்படும். அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ தடை வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், தடை மாறணுமா, கட்டு அறுக்கப்படணுமா, போராட்டம் விலகணுமா, சத்தியத்தை அறிந்து கொள், வேத வசனத்தின்படி வாழ நீ கிருபை கேள், வசனத்தின்படி உன் குணத்தை மாற்று, வசனத்தின்படி உன் ஜென்ம சுபாவத்தை அழித்து போடு, வசனத்தின்படி சுய புத்தியின் மேல் சாராதே. பிதாவினுடைய சித்தத்தை வசனத்தில் அறிந்து கொண்டு தேவஜனம் அதை செய்ய ஆரம்பி. இப்பொழுது வியாதிகள் விலக ஆரம்பிக்கிறது, கட்டுகள் விலக ஆரம்பிக்கிறது, சாத்தான் நடுங்க ஆரம்பிக்கின்றான். இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, ஜென்ம சுபாவத்தை கொண்டு வருகிற போராட்டம் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நீ ஜெயம் கொள்ள ஆரம்பிக்கிறாய். ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். இனி தொட்டதெல்லாம் துளங்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும். நீ பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் உன் குமாரனோடும் குமாரத்தியோடும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். ஆண்டவரே நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவக்கரம் இவர்களை தாங்கட்டும்.